புத்தி உள்ளவர்கள் கேட்டதன்படி செய்கிறவர்கள். அதான் சொல்கிறேன் கேளுங்க. கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய இது தேவையில்லை. புத்தி இல்லாத ஆள் கூட கேட்டு ரசிச்சுட்டு போகலாம். ஆஹான்னு சினிமா ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு போயிடலாம். ஆனால் கேட்டு செய்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். ஏன்னா அவங்களுக்கு விளங்கிடுச்சு, இதன்படி செஞ்சால் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறது விளங்கிடுது. பாதாளம் வென்றீரே, எனக்காய் வென்றீரே, உயிர்த்த ராஜனே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறீரே. மரணத்தை வென்றீரே, போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். கேட்டு அதன்படி செய்கிறவன். நான் சொல்றேன், நிறைய கேட்கறவங்க இருக்கிறாங்க, செய்யறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. தான் பிரச்சனை. இந்த கேட்கறவங்க என்னன்னா கேட்கறாங்க, ஆனா உண்மையாவே இதை நம்புறவங்க கிடையாது. உண்மையாவே நம்புறவங்க அந்த போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அங்கே வித்தியாசம் பாருங்க. அவங்களுக்கு தான் கத்துறேன்னு சொல்றேன். நான் எப்பவுமே ஒன்று தெரியவே தெரியாது எனக்குன்றேன். ஏன்னா என்னைக்குமே நம்பினதே கிடையாது. உண்மையா நம்பினவன் யாருன்னா சீரியஸா இறங்கிடுவான், போய் செய்வான் இல்லையா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுவிடும்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ. அப்போ கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டில புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்போ என்ன சொல்றாரு? கேட்கறது இல்லை, கேட்டு செய்கிறது. கிறிஸ்தவம் என்கிறது கேட்கிற மார்க்கம் அல்ல. ஏதோ எல்லாரும் போய் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ரொம்ப கூட்டத்துக்கு போனோம், அப்படி அல்ல. கிறிஸ்தவம் என்கிறது பிரசங்கம் கேட்குற உண்மை, அது அவசியம். ஏன்னா கேட்டால் தானே கேட்டதுன்படி நடக்க முடியும். கேட்டு
கேட்டுங்கிறது முதல் ஸ்டெப்பு தான். அதன்படி செய்கிறது. வெறும் கேட்கறது இல்லை, கேட்டதன்படி செய்கிறது. கேட்கறதுக்காக தான் வர்றோம். மழையானாலும் வெயிலான வந்துடும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி வர்றவங்க எப்படிப்பட்டவங்க, ஏன் வர்றாங்க, எதையும் பொருட்படுத்தாமல் அநேக நேரத்தில் எவ்வளோ இன்னல்களை கடந்து வர்றாங்க. ஏன்னு சொன்னால் இதன்படி செய்யணுங்கிற ஆர்வம் உள்ளவங்க தான் அப்படி வருவாங்க. வெறும் கேட்கணுங்கிறவங்க அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. செய்யணுங்கிற ஆர்வம் உள்ளவங்க அப்படி வருவாங்க. சரி, அப்போ கேட்டதன்படி செய்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, 3 உதாரணங்களை சொல்கிறாரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25லேருந்து. முதல்ல 10 கன்னிகைகள். இந்த 10 கன்னிகைகளில் 5 புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 புத்தி இல்லாத கன்னிகை. எல்லாமே இந்த மாதிரி தான் வருது பாருங்க. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். உள்ளவர்கள். புத்தி உள்ளவங்க யாரு? கேட்டு செய்கிறவங்க, ப்ராக்டிக்கல். புத்தி இல்லாதவங்க யாரு? செய்யாதவங்க, வெறும் கேட்குறவங்க, ரசிக்கிறவங்க, ஆனால் செய்யாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் கேட்டதன்படி செய்கிறவர்கள். நல்லா சொல்கிறேன் கேளுங்க. கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய இது தேவையில்லை. புத்தி இல்லாத ஆள் கூட கேட்டு ரசிச்சுட்டு போகலாம். ஆஹான்னு சினிமா ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு போயிடலாம். ஆனால் கேட்டு செய்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். ஏன்னா அவங்களுக்கு விளங்கிடுச்சு, இதன்படி செஞ்சால் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறது விளங்கிடுது. சரி, 25ஆம் அதிகாரம் இந்த 5 கன்னிகைகளை பற்றி சொல்லி, புத்தி இல்லாதவர்களை பற்றி 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே அவர் வாங்க போன போது, அதாவது 5 பேருக்கு எண்ணெய் குறைஞ்சி போச்சு, எண்ணெய் இல்லை. எண்ணெய் வச்சிருந்த ஆளுகளை கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கும் இருக்காது எனக்கும் இருக்காது, கடைசியில் நீங்கள் போய் உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கன்னாங்க. வாங்க போன நேரத்தில் மணவாளன் வந்துட்டார். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற கன்னிகைகள் இவர்கள். மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டியது உங்கள் வேலை. மணவாளன் வர்றாரு, கண்டிப்பாக வர்றாரு. வர்றதுக்காக காத்திருக்கணும். காத்திருக்க சொன்னால் எப்படி காத்திருக்கணும்? தீவெட்டி வச்சிருக்கணும், எண்ணெயும் ரெடியாக வச்சிருக்கணும். ஏன்னா தீவெட்டியில் எண்ணெய் குறைஞ்சதுன்னா தீவெட்டி அணைஞ்சு போயிடும். எண்ணெயும் ரெடியாக வச்சிருக்கணும். 5 பேர் எண்ணெயோட தீவெட்டி வச்சுருந்தாங்க, 5 பேர் தீவெட்டி வச்சுருந்தாங்க, எண்ணெய் இல்லை. எண்ணெய் ஆகிப்போச்சு. ஐயோ கொய்யோன்னு அடிச்சுட்டு போய் எண்ணெய் உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எண்ணெய் நீ போய் வாங்கிக்கோ, நான் உனக்கு கொடுத்தேன்னா எனக்கும் இருக்காது உனக்கும் இருக்காது, 10 பேரும் போய் சேர மாட்டோம், ஆகவே நீ போய் வாங்கிக்கோன்ட்டாங்க. போய் வாங்க போன நேரத்தில் மணவாளன் வந்துட்டார். எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. வண்டி ஆரம்பிச்சிருச்சு, கதவை மூடிட்டாங்க. இவங்க கதவை தட்டுறாங்க, எங்களையும் அனுமதிக்க வேணும்னு. 10ஆம் வசனம் பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் ஆண்டவரே ஆண்டவரே, இவங்களும் பாருங்க இந்த ஆண்டவரே ஆண்டவரே டைப்பு. வாழ்க்கையை அப்படி கடத்திட்டாங்க. கர்த்தாவே 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 கர்த்தாவேன்னு அப்படியே போயிடுச்சு வாழ்க்கை. ஆண்டவரே ஆண்டவரே அதெல்லாம் நல்லா கற்று வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க எத்தனை முறை சொல்றாரு பாருங்க. உங்களை அறியேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கண்டதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை, உங்களுக்கு யாருன்னே தெரியாது எனக்கு என்றாரு. அப்போ ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்களே இவங்க. பாஷெல்லாம் கரெக்டாக இருக்கு, பாட்டெல்லாம் கரெக்டாக தெரியுது, பாட்டெல்லாம் கரெக்டாக தெரியுது, பைபிள்லாம் கரெக்டாக தெரியுது, எல்லாம் தெரியுது. கிறிஸ்தவத்தில் என்னென்ன முறை இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. ப்ராக்டிசஸில் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோன்னெலாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. தான் ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்களே, எல்லாம் தெரியுது, பேச்செல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் எது கரெக்டாக இல்லை, செய்கிற ஆள் கிடையாது. எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வாழும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதாவது மணவாளனுக்காக மணவாட்டிகள் இங்கே விழித்திருக்க சொன்னால் இவங்க சரி விழித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை சீரியஸாக செய்யலை. சீரியஸாக செய்யாத காட்டுறது. இவங்க அந்த மணவாளனை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. அவர் நிச்சயமாக வருவார்ன்ற ஒரு சீரியஸ்னஸும் கிடையாது. நிச்சயமாக வருவார்ன்ற சீரியஸ்னஸ் இருந்தால் எண்ணெல்லாம் வாங்கி வச்சுட்டு கரெக்டாக வந்துடுவார், எந்நேரமாக வந்துடுவார். ஐயோ குறைஞ்சி போச்சே, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா, சீக்கிரம் ஊற்றி ரெடியாக வச்சுருப்போன்னு வச்சுருப்பாங்க. உண்மையாகவே நம்பாததுனால அப்படி செய்யவில்லை. அதனால சொல்கிறாரு உங்களை அறியேன்கிறார். செய்யாதவர்கள் இவங்க யார்? வாயளவில் பண்ணுறவங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு வாயளவில் சொல்கிறவங்க. ஆனால் கிரியினால் உண்மையாக அவரை பின்பற்றாதவர்கள், உண்மையாகவே அவர் திரும்ப வர்றாருன்றதை எதிர்பார்க்காதவங்க, உண்மையாகவே
அவரை எதிர்பார்த்து இல்லாதவங்க. சரி, அடுத்தது 25ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் பாருங்க. இது தாளந்து குறித்த கதை. 10 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து 3 பேர்கிட்ட கொடுக்குறாரு எஜமான். ஊருக்கு போறப்ப கொடுத்து 3 பேரையும் போய் இதை வச்சு ஏதாவது பண்ணுங்கிறாரு. 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 1 தாளந்தை வாங்குறவன், அதில் 5 தாளந்தை வாங்கினவன் 10 ஆக்கிட்டான், 2 தாளந்தை வாங்கினவன் 4 ஆக்கிட்டான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கர்த்தரை பற்றி ஒரு தப்பான எண்ணம். அவர் ரொம்ப கொடூரமானவர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். அவர் கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அதனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். செஞ்ச பாவம் என்னன்னா இவன் உண்மையான ஒரு விசுவாசி இல்லைங்கிறத காமிச்சிட்டான். அதுதான் அங்கே சொல்ல வர்றார். புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்குது. அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டான்னா, ஒன்றும் இல்லை, தன்னுடைய செய்கையினாலே என்னத்தை நிரூபிச்சிட்டான். இவன் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் அல்ல என்கிறதை நிரூபித்து விட்டான். அந்த 1 தாளந்து எடுத்து புதைச்சி வச்சிருக்கிறான். அவர் சொல்றார், காசுக்கார்ட்ட கொடுத்துருக்கலாம். அந்த காலத்தில் பேங்க் கிடையாது பாருங்க, போட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கு. காசுக்காரர்கள் இருந்தாங்க. இயேசு போய் காசுக்காரெல்லாம் துரத்தினார் இல்லையா? ஏன்னா தேவாலயத்தில் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்சேஞ்சர்ஸ், அதாவது வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க, எருசலேமுக்கு வர்றவங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க ஊர் பணத்தை எடுத்துகிட்டு இங்கே காசுக்காரர்கிட்ட பணத்தை மாற்றுவாங்களாம். மாற்றும் போது தேவாலயத்துக்குள்ளே போய் மாற்றினா சினிமா தியேட்டருக்குள்ளே போய் பார்ப்பான் வாங்குற மாதிரி டபுள் விலை. ஏன்னா உள்ளே போயிட்டீங்களா, உங்களை மொட்டை அடிச்சே ஆகணும். அதனால் உள்ளே போய் வாங்கினவன் அறிவு இல்லாமல் அதை பண்ண, அப்புறம் அவன் ரொம்ப அறிவாளி. அவன் 10 ரூபாயத்தை 20 ரூபான்னு வித்துட்டு இருக்கிறான் உள்ள, இல்லையா? அந்த மாதிரி இது காசுக்காரர்கள் ஜெனரல் அட்வான்டேஜ் எடுத்து உள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் வெளியே போய் என்னத்தை பண்ணுறது? உள்ளே வந்த பிறகு ஆட்டுக்குட்டி வாங்குறது, அதை வாங்குறது, பலிக்கு வேண்டியதெல்லாம் வாங்குறதுன்னு ஒன்று அங்கே டபுள் விலைக்கு விற்கிறது. அதுதான் துரத்தினார் அவர். ஆனால் காசுக்காரர்கள்ன்றது தப்பு கிடையாது. அவங்க மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ். இப்போ எக்ஸ்சேஞ்சில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தால் பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி வாங்குறாங்க. அங்கே கொடுத்துருந்தா கூட நான் வாங்கியிருப்பேனுங்கிறார். அங்கே கொடுத்துருந்தா கூட என் பணம், எனக்கு ஒரு பணத்தை சம்பாதிச்சிருக்குமே அப்படிங்கிறார். கொடுத்த தாளத்தை வீணாகிட்டேன்னு. அப்போ இவன் வாயளவில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், ஆனால் கிரியில் அதை காண்பிக்கல, உண்மையாக அதை செய்யலை, இருக்கிறான். இவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆள் இருக்கிறான், 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் வேலை செய்கிறாங்க. இவன் பிரயோஜனமற்றவன்றாரு. இவனால் காலனாக்கு லாய்க்கே கிடையாதுன்ற. இவன் ஒன்றும் செய்ய, இவனுக்கு தாளந்த கையில் கொடுத்தா கூட அதை பற்றி ஒன்றும் செய்யவே இல்லைங்கிறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாரையும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் நமக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார், எபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார், சில தாளந்துகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அதை எடுத்து நான் எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி கர்த்தருக்காக என்னவெல்லாம் அவர் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. அப்போ நான் பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனாக இருப்பேன். பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனாக எப்போ இருக்கிறேன்? எனக்கு என்ன இருக்குதுன்னு நான் கவனிக்கிறது இல்லை. அதை வளர்க்குறதும் கிடையாது, அதை அபிவிருத்தி பண்ணுறதும் கிடையாது, அதை எப்படியெல்லாம் நான் காத்து அதன்படி அதை உபயோகப்படுத்தணுங்கிறத யோசித்து பார்க்குறது கிடையாது, அதன்படி எதுவும் செய்கிறது கிடையாது. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த என்ன பிரயோஜனமே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நான் உண்மையாகவே கர்த்தரோடு ஒரு பெரிய நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழலை, அவர் அறிந்து கொள்ளலை, அவருடைய வழிகளில் நான் நடக்கலை. உண்மையாகவே ஒரு வேளை பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகலாம், ஆனால் உண்மையாகவே நான் அவர் விசுவாசித்திருந்தேன்னா, அவரோட நெருக்கமாக ஜீவித்திருந்தேன்னா, உண்மையாகவே நான் யாருன்னு புரிந்து கொண்டிருப்பேன், எனக்குள்ளே என்ன வைக்கப்பட்டிருதுன்னு புரிந்து கொண்டிருப்பேன், அதை கர்த்தருக்காக நான் பயன்படுத்தி இருப்பேன், பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். அதான் இங்கே சொல்கிறாரு. சரி, இவனும் எப்படிப்பட்டவன்? செய்கிறவன் அல்ல, வெறும் வாயளவில் சொல்கிறவன் தான். அடுத்தது 3வது சம்பவம் இந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறார்.
25 அதிகாரத்தில் 41 45 வசனங்கள். அதாவது செம்மறியாடிகளையும் வெள்ளாடிகளையும் பிரிக்கிறாராம், வலது பக்கமும் இடது பக்கமா பிரிக்கிறாராம். பிரிச்சுட்டு செம்மறியாடுகளை வலது பக்கமும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கமாக நிறுத்துவாராம். நிறுத்திட்டு இந்த இடது பக்கம் நிற்கிற அந்த வெள்ளாடுகள் என்ன பிரச்சனை பாருங்க. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இது ஆடு பற்றிய கதை இல்லை, ஆளுகளை பற்றிய கதை. 41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்கள் பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்க வேலையும் இவங்களுடைய பிரச்சனை என்ன? இந்த இடது பக்கம் நிற்கிற வெள்ளாடு மாதிரி சொல்றாரு. இவங்க பிரச்சனை என்ன? ஒன்றும் செய்யல. என்ன செய்யல? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தையும், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரையும், வஸ்திரம் உள்ளவனுக்கு வஸ்திரத்தையும், வியாதிப்பட்டவனுக்கு ஒன்றுத்தையும் செய்யல. அவர் சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாத, நான் தாகமாக இருந்தேன், நான் பசியா இருந்தேன், ஒன்றும் செய்யல. எப்போ வந்தீர் எனக்கு தெரியாது, நீர் வந்திருந்தா செஞ்சிருப்பேன்ன்றாங்க. நீர் வந்திருந்தா செஞ்சிருப்பேனே, எப்போ வந்தீர்ன்றாங்க. அவர் சொல்றாரு, இந்த சிறியவன் ஒருவனுக்கு நீங்க என்ன செய்கிறீர்கள் அதை எனக்கு செய்தீர்கள். கிறிஸ்தவம் கிறிஸ்தவ அன்புங்கிறது ஒரு பிராக்டிக்கல் மேட்டர். செய்யறத வலியுறுத்துகிறார். சரி, என்ன பிரச்சனைனா, இங்கே செய்கிறத வலியுறுத்துறதுனால சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்போ ஒரு கிரியையின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பை எல்லாம் வேதம் போதிக்கிறது. கிரியை இங்கே ரொம்ப மேன்மைப்படுத்துகிறார். அவர் கேட்குறான், செய்யலை, சொல்கிறான், செய்யலை, ஆண்டவரேன்றான், கர்த்தாவே கர்த்தாவன்றான், ஒன்றும் செய்யலை. செய்கிறத இவ்வளோ வலியுறுத்துகிறது. இந்த 3 வசனம், இந்த 3 வேத பகுதியில் பார்த்தோமே, இதெல்லாம் செய்கிறதையே வலியுறுத்தி 3-4 வேத பகுதியில் பார்த்தோம். செய்கிறதையே வலியுறுத்துது எல்லாம். ஆகவே ரட்சிப்பே செய்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு நல்லவா காண்பிக்கிறது என்கிறார்கள். என்ன சொல்றாங்க? வேத வசனத்தில் 2 விதமாக சொல்லியிருக்கையா. ஒன்று, உள்ள என்ன இருக்குன்றதை பற்றியே பேசுது வேதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெளியே என்ன இருக்கு, வெளியே என்ன செய்கிறோன்றது. உள்ள என்ன இருக்கு, வெளியே என்ன, ரெண்டுத்தையுமே பேசுது வேதம். அப்ப ரட்சிப்புங்கிறது நான் உள்ள என்ன விசுவாசிக்கிறேன்றதை வச்சா அல்லது வெளியே என்ன செய்கிறேன்றதை வச்சு ரட்சிப்பா என்று கேட்கிறார்கள். திருப்பவும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1வது வசனம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றடிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்புனா என்னன்னு விளக்குறார். அப்ப இங்க ஆப்போசிட்டா சொல்லி இருக்குது. என்ன சொல்றாரு? மனுஷர் பாஷையில் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. வெறும் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் தான். அது வெறும் சத்தம் தானே ஒழிய உள்ள ஒன்றும் இல்லை. செய்கைய ஒன்றும் இல்லைன்ற மாதிரியும் உள்ள இருக்கிற அன்பு தான் பெருசு, வெளியே இருக்கிற செய்கை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லுதீங்க இல்லையா? 2வது பாருங்க, தீர்க்க தரிசன வரம் இருந்தாலும் சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ள வெளியில 1000 செஞ்சாலும் உள்ள அன்பு இல்லைனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணி சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் என்ன மாதிரி செய்க பாருங்க. ஒருத்தன் வெளியே சரீரத்தையே சுட்டரிக்க கொடுக்குறான். அப்படி செஞ்சாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க ஆப்போசிட்டா சொல்லுது. இவ்வளவு நேரம் மாசத்துக்கு 3-4 பகுதிகள் என்ன சொல்லுது? செய்களை அன்பை காட்டாவிட்டால் ஒருத்தங்கிட்ட உள்ள ஒன்றும் இல்லைங்கிறது தான் பாயிண்ட். யோவான் தான் சொல்றாரு.
இங்கே என்ன சொல்லி இருக்குது? வெளியே செய்யல 1000 காட்டினாலும் உள்ள அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாருங்க, வெளியில செய்கைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் சில வசனங்களை காண்பிக்கலாம். இந்த 2 குமாரர்களை பற்றி ஒரு கதை வருது இல்லையா? மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 28-31 வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. 2 குமாரன் இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு குமாரனை கூப்பிட்டு சொல்றாரு, போ திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கிறாரு. செய்யணும்னு அவன் என்ன பண்றான்? நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்தவனை பார்த்து, அப்பா நீ போய் வேலை செய்கின்றாரு. அவன் போறேன் அப்படின்றான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, போக மாட்டேன்னு சொன்னவன் கடைசியில் மனம் மாதிரி போயிட்டான். போறேன்னு சொன்னவன் சொன்னாலும் ஒன்றும் போகாம இருந்துட்டான். என்ன மாதிரி கதை சொல்றாரு பாருங்க. ஏசு இருந்தாருன்னா பிரமாதமாக சொல்வாருன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு இந்த கதை? நல்லா யோசித்து பாருங்க. யாருக்கு இந்த கதையெல்லாம்னா அந்த பரிசேயர்களுக்கு தான். என்ன சொல்ல வர்றாரு? இந்த ஆயக்காரர்கள், வேசிகள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இவங்க போகமாட்டேன்னு சொன்னவங்க. அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? போகமாட்டேன். அவங்களெல்லாம் பாவின்றாங்க, இவங்க அக்கிரமக்காரன்றாங்க, பொல்லாதவர்கள்னு சொல்றாங்க, அவங்களெல்லாம் வெறுக்கிறாங்க, அவங்களெல்லாம் ரொம்ப கீழானவர்களாக பார்க்குறாங்க இவங்க இந்த பரிசேயர்கள்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள்ன்றது நினைப்பு. அப்போ சொல்கிறாரு, அவங்க ஆமாம் அவங்க போகமாட்டேன்னு சொன்னாலுங்க அவங்க கெட்டாளுங்க மாதிரி தெரியுது. ஆனால் கடைசியில் யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ண உடனே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் போய் மனம் திரும்பி போய் ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டாங்க. அவங்கெல்லாம் மனம் திரும்பி ஆளே மாறிட்டாங்க, நிறைய பேர் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பரிசேயர் போறேன்ற ஆள். ஐயா, அந்த வசனத்தை பாருங்க. அவன் போகமாட்டேன்னா வெறும் போகமாட்டேன்னா, போறேன்னவன் போகிறேன் ஐயா அப்படின்னா. நம்ம ஊருக்காரனா இருப்பான் போல இருக்கு. நல்ல ஊழ கும்பிடு போட தெரியுது. போகிறேன் ஐயா, ரொம்ப மரியாதையா. அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, மரியாதைக்கு சொல்லிட்டு வந்துரு, அப்படி செய்யலாம் வேண்டியதில்லை. போகிறேன் ஐயா. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, வேடிக்கையா இருக்கும். வசந்த வாசிக்கும் போது நல்லா கவனிக்கணும். ஏசு ரொம்ப கிண்டல் பிடிச்சவராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ஒரு கதை சொல்லியிருக்காரு பாருங்க. போகிறேன் ஐயா அப்படின்னா நாம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மரியாதை கொடுத்து, ஏன்னா அது சொல்றதுலேயே வழங்குது போக மாட்டான்னு. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா மரியாதைலாம் யாருக்கு அவசியம்? போகிறேன் ஐயா, இன்னும் அடே அப்பா, அவன் சொன்னதுலேயே சொக்கி போயிடணும் நம்ம. ஆனா நிச்சயமா செய்யவே மாட்டான். இந்த பரிசேயர்லாம் அப்படிப்பட்ட ஆளுன்றார். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடி போற்றி